முக்காமொழும் நெல்லு பயிறு 30 கஜம் தண்ணி கிணறு இவ்வளவு சங்கடமான நிலை இருந்தும்
அதாவது உடம்புருவாகும் ஒரு காமெடியாகவும் விளையாட்டுவதை இருந்தாலும் மன்னரை காண வேண்டும். அப்படியா? ஓஹோ, மன்னரை காணலாம். எங்கும் இல்லாமல் இன்று அவசியமாக சுவாமி இருப்பது ஒரே மகன் ஒப்பற்ற மகன் ஏனோ சோமை அவன் பிறந்தது எழுதி இதுவரை அவனுடைய ஜாதகத்தை கல்வியை பார்க்கிறது. அவனுக்கு ஒரு சமாதி கேள்வி என்னுடைய கட்சியை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை பிரதிவிட்டது. அது எந்த செய்தியும் எனக்கு மருமகள் கிடைப்பால் என்னுடைய மகனுடைய ஜாதக பலன் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் கணித்து கூற வேண்டும். ஐயா இது வரைக்கும் நான் கூட எம்மா பார்த்து கவனிக்கல. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லணும். ஏண்டா உங்களுடைய ராசி பலன் நன்றாக இருக்கிறது. கண்ணி துவா ஆமா ஏண்டா ஏய் ஜாதகத்தை கணித்து பார்த்தால் வருங்காலத்தில் செல்வம் பெருகி வருதான். ஒரு நாள் செல்வம் பெருகும். ஆமாண்டா சிறப்பா இருப்பேன். சிறப்பா இருப்பாய், நன்றாக இருப்பாய். நல்லா இருப்பேன். பார்த்ததில்லை. ஏய் என் மாதாவுக்கு மன்னனும் சொன்னதில்லை. ஏய் சொல்வாக்குதான் செப்பாக்கு நம்பினால் எதுவதில்லை நான்கு சேர்த்து என் வார்த்தை கேளு சொல்லாது. ஐயா அது சொல்ல மாட்டோம். கொண்டாடி காட்டி கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஏண்டா உன் ஜாதகம் கேட்டா எடுத்து சொன்னேன். நான் என் கொண்டாடி நானும் குடும்பம் ஒத்து இருக்குமா? ஆமா உன் மனைவியின் பெயர் என்ன? என் மனைவி பெயர் சுமதி. சுமதி. ஏண்டா உனக்கும் அதாவது உன் மனைவியுடைய பேராசிரியர் பார்க்கிற பொழுது உன் மனைவி உன்னை மதிக்க மாட்டாங்க. ஆமா அப்படித்தான் நடந்தது. ஏண்டா தெரியுமா ராசி பலன் பொறுப்பு சரியில்லை. ஆகையால் எப்பொழுதும் திருமணம் நடந்தால் பொருத்த பார்த்து அவன் 11 பொருத்தங்கள் இருந்தால் போதும் 7 முப்பது இருந்தால் போதும். அப்படி இருக்கின்ற பொழுது நன்றாக இருக்கும். மனைவிதான் சரியில்லை. சரியில்லை. ஆமா குடும்பம் அப்படியே இருந்தா இது ஒத்து வருமா? சரி அதுக்கெல்லாம் புரியாம இருக்கு. எனக்கு சொல்றேன் சுவாமி என்னுடைய மகன் உன் மகன் பெயரோ சுகமணி. நீங்களோ சுகபக்தர். 2 நாட்களாக வெள்ளை இல்ல காரணத்தினால் அமர்ந்து அந்த குழந்தைதான் சொல்லுங்க. ராசி ராசி பலன் ராசி 12 நட்சத்திரம் விவசாய நட்சத்திரம் கிரகங்கள் 9. அப்படி எழுத்து பார்க்கின்ற பொழுது கழித்து பார்க்கின்ற பொழுது அண்ணா உன் மகன் பெயரோ சிவமணி. ஜாதகத்தை பார்த்தேன். அப்படி கழித்து பார்க்கின்ற பொழுது என்ன சுவாமி என்ன உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்வது எனவே என்னுடைய மனதை திடப்படுத்திக் கொள்வதா? ஆமா அப்படி அந்த ஜாதகத்தில் என்னதான் இருக்கிறது சுவாமி. சுவாமி எந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கோ சனிக்கிழமை அப்படி சனிக்கிழமை இரவிலே 7ஆம்